ஜெபம் செய்வோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே விடுதலைக்காக, சுகத்திற்காக இயங்கி இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கும்படி உமது பாதத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராக இருக்கிறாக. பிறருக்காய் நாங்கள் ஜெபிக்கத்தக்க ஜெப ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியருளுவீராக. இந்த ஜெப வேளையிலும் நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் அற்புத சுகத்தை தாரும். நாம் மாத்திரம் வைக்கப்படட்டும். மர தடைப்பட்டு ஒவ்வொருவரையும் கொண்டு வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக கன்வென்ஷன் கீதங்களிலே 100வது பாடலை பாடுவோம். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய. கன்வென்ஷன் கீதங்களிலே 100வது பாடலை பாடுவோம். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே ஆய்கின்றதே. நம்பியே சுவண்டைவா, நம்பியே சுவண்டைவா. புல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் வாயே. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் வாயே. காணாய் நிலையான சந்தோஷம் பூவே கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூவே கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. ஆத்துமனிப்பை பெற்றிடாமல் ஆத்துமம் நஷ்டமடைந்தார். ஆத்துமனிப்பை பெற்றிடாமல் ஆத்துமம் நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாத பாவம் எல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாத பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில். நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ
நித்திய மோட்ச வாழ்வில் தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவனுமக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவனுமக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. அல்லேலூயா. கண்மணி சங்கீதங்கள் 85வது பாடலை பாடுவோம். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுள்ளே. கண்மணி சங்கீதங்கள் 85வது பாடலை பாடுவோம். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுள்ளே எப்பாவத்தீங்கும் மதினால் நிவிர்த்தியாகுமே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். மாபாவியான கள்ளனும் அவ்வூற்றில் மூழ்கினான். மன்னிப்பும் மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். அவ்வாறு நானும் இயேசுவால் விமோசனம் பெற்றேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். சிலுவையில் உதிரம் சிந்தினான். காயத்தில் ஓடும் இரத்தத்தை விசுவாசத்தால் கண்டேன். ஒப்பற்ற மீட்பர் நேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினான். விண்ணில் வல்ல நாயரை பூரிப்பேன். அங்கென்னை மீட்ட நேசத்தை கொண்டாடி போற்றுவேன். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தி
ஜெபம் செய்வோம். சுகமளிக்கும் ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற நாம் வியாதிஸ்தர்களுக்காக, விடுதலைக்காக இருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே பிறருக்காக நாம் பரிந்து பேசி ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது ஜெப குறிப்பாக மருத்துவர்களுக்கான ஜெப குறிப்பிலே ஆடியோலஜிஸ்ட் என்று சொல்லப்படுகிற செவித்திறன் நிபுணர்கள் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். காது சம்பந்தப்பட்ட காரியங்களிலே சத்தம் கேட்காத அப்படிப்பட்ட ஜனங்களுடைய செவித்திறன்களை அவர்கள் ஆராய்ந்து என்ன பிரச்சனை என்பதை கண்டுபிடித்து, இன்னும் அது சம்பந்தப்பட்ட காதுகளில் சம்பந்தப்பட்ட நரம்புகள் அவர்களுக்கும் இவர்கள் அதில் தான் சிகிச்சை கொடுக்கிறார்கள். இந்த மருத்துவர்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டறிந்து, இதனாலே இந்த சத்தம் காது கேட்கவில்லை என்பதை கண்டறிந்து அந்த ஏற்ற சிகிச்சையை கொடுக்கிற காரியங்களை செய்கிறார்கள். இன்னும் செவித்திறன் குறைந்து பிறப்பிலே இருக்கிறவர்களுக்கு எந்திரங்கள் அநேகம் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. அதன் மூலமாய் அவர்கள் நாம் பேசுகிறதை அவர்கள் கேட்கத்தக்க அப்படிப்பட்ட அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்த மருத்துவர்களை ஆண்டவர் வழி நடத்தும்படி, இன்னும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காதுகளிலே வலி, காதுகளிலே கட்டி, இன்னும் காதுகளிலே கேன்சர் போன்ற அநேக வியாதிகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஜனங்கள் அவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படி, அவர் எப்பத்தான் என்று சொன்னால் அது திறக்கப்படும், அவர் தொட்டால் அது காரியம் மாறுதலாய் முடியும், அவர் ஒரு வார்த்தை சொல்ல அது மாறுதலாய் முடியும். ஆகவே கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த செவித்திறன் நிபுணர்களுக்காக, வியாதியோடு இருக்கிற ஜனங்களுக்காக நாம் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். சுவாமி ஒரு விஷயம் கல்வி பரிசுத்தப்படுகிறதா பாதுகாமை கல்வி பரிசுத்தப்பட்டுள்ள அனுதங்களை புதுப்பித்துக் கொள்ள புதுப்பிக்கிறமானவர்களையா தகப்பனே இந்த ஸ்தலத்தில் ஏறடிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆமையில ஆமையில வளர்த்து அநேக நன்மைகளும் பெற்றுக்கோம். அதுக்காய் கொடாபடி சொல்கிறேன். என்ன நன்மைகளை நாம் சொல்ல திருவிழுக்காய் இறக்குமுக்காய் கொடாபடி சொல்கிறேன். தகப்பனே விசேஷமாக தகப்பனே சோதரமானவர் செவித்திறன் துணையுள்ள பிள்ளைகளுக்காக செவித்திரமானவரை சோதரிக்கிறோம் ஐயா. பிறவிலே சப்பா இருக்கிறேன்னு நாங்கள் அறிகிறோம் சுவாமி. அதனால் வாய் பேச முடியாத சூழலில் இருக்கிற பிள்ளைகள் அநேகம் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் சுவாமி. அவையானவரை சோதரமானவர் உங்களுடைய கையில் சப்பா அந்த காவிற்கு அப்பா நம்பிக்கையில் வைங்கராஜா சோதரமானவர் தகப்பனே அந்நாட்டில் இருந்தே சப்பா சோதரமானவர் அற்புதம் எப்பப்பா இது திறக்கக்கூடாது சொல்லக்கூடாதவர் பின்னாடி நடக்க சோதரிக்கிறமானவர் இந்த தெய்வ பிள்ளைகள் மூலமாக சோதரமானவர் ஜபத்தின் மூலமாக இசப்பா சோதரிக்கிறமானவர் ஒரு விஷயம் தலைவாங்கிறதை எங்களுக்கு இசப்பா சோதரமானவர் அவை தகப்பனே எங்கள் ஜெபங்கள் பதில்காவானவரை சோதரிக்கிறமானவரை சோதரமையா தகப்பனே சோதரமானவர் திருவையாத்திரை சபா கால்களில் நாங்கள் வரைகிறோம் பெரியவர்களை தகப்பனே நாங்கள் அப்பா உங்களுடைய நாமத்தை நாங்கள் அவர்களே சபா வரைகிறோம் சுவாமி சோதரிக்கிறமானவரை தகப்பனே கால்கள் செவியில் திறக்கப்பட்டுமே நரம்புகளை ஒன்று சேர்க்கிறமானவரை சோதரிக்கிறமானவரை விசேஷமாக ராஜா சோதரிக்கிறமான அறுவையும் கேன்சர்னு சொல்லாமானவரை இந்த கொள்ளை நோயிலிருந்து பிள்ளைகள் பாதுகாத்துக் கொள்ளுமானவரை சோதரிக்கிறமாய் அவங்களோட துதிக்கிறமானவரை பரம வைத்தியரே அவங்க துதிக்கிறமானவரை சோதரிக்கிறமானவரை அப்பா சோதரம் சோதரம் அப்பா நீர்தான் அப்பா எங்கள் பரம வைத்தியர் பரிபூர வைத்தியரானவரை அப்பா பிள்ளைகளை இசப்பறை விடுதலை பண்ணுங்க ராஜா அந்த யாரையிலிருந்து அந்த வேலையில் அந்த கட்டியிலிருந்து விடுதலை பண்ணுவானவரை சோதரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இசப்பா காதுகளிலிருந்து நீர் வடிகிறது சல வடிகிறதுன்னு சொன்னாங்க. இதில் இசப்பா இந்த நோயில் இசப்பா குணப்பட இதை உதவி செய்யணும். அதிக சளி நிமித்தமாக வருகிறன்னு சொல்கிறாங்க சோதரிக்கிறமானவரை தகப்பனே செவிதன் குறையுள்ள பிள்ளைகள் உண்டு ராஜா சோதரிக்கிறமான அதுகளுக்கு தேர்வு அநேக கருவிகள் கண்டுபிடிக்கப்படுகிறாங்க ஆண்டவரை சோதரமானவரை. ஆனால் தகப்பனே விசேஷமான மருத்துவ நான் நினைக்கிற சுவாமி தகப்பனே உங்களுக்கு வேண்டிய நல்ல ஞான சுகம் ஜீவன் வேலை கொடுவானதை அவங்களுக்கு கொடுக்க கொடுங்கிறாஜா ஆசீர்வதிங்க இசப்பா உண்மையுள்ளவர்களா தகப்பனே செவித்திறனோடு விளையாடாதபடி தகப்பனே சோதரிக்கிறமானவர் உங்களுக்கு பயந்து சிகிச்சை எடுக்க என்னை உதவி செய்வானவரை சோதரமானவரை எப்படி செய்யணும் இதற்கு எண்ணங்களை செய்யணும் நீங்கள் கற்றுக்கொடுவானவரை ஆலோசனை கத்தராய் நீங்கள் ஆண்டவரை சோதரிக்கிறமாய் அன்போடு கற்றுக்கிறமானவரை சோதரிக்கிறமானவரை தகப்பனே சோதரமானவரை குற்றப்பிள்ளைகளுக்கு சாகாயரே சோதரிக்கிறமானவரை அப்பாவை நாங்கள் எல்லா ஊருக்குள்ளும் இருந்து அமைந்த தகப்பனே எங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது சுவாமி. ஆனால் தெரிகிறீர்கள் எவ்வளோ பெரிய கஷ்டங்களும் அப்பா உங்களுக்கு தெரிகிறாத சோதரிக்கிறமானவரை பிள்ளைகளுக்கு வேண்டிய சப்பா நம்ம சுகத்தை ஜீவனை கொடுங்கானவரை சோதரிக்கிறாங்க.
உங்களுடைய அடையாளப்பா உங்களுடைய நாமத்தின் அடையாளமா வருங்க செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை கொடுங்க ஆண்டவரே. செலுத்துறதுக்கு அப்பா அவை குஞ்சினவர்களா இல்லை ஆண்டவரே. நல்ல கேட்கிறவங்களை தெளிவுள்ளவர்களா செய்யுங்க விதிச்சுங்க ஆண்டவரே. மேலும் இந்த துறையில் பிள்ளைகளை சபா சோதரமானவரே அவை தகப்பனை பூமி தர காலப்படி அவக்கலை நீங்கள் சபா நான் கருத்தின் கை ஆசீர்வதித்து கொடுங்க நன்றியோடு கூட துதிக்கிறோமானவரை சோதரிக்கிறோம்ப்பா. ஆமை தகவல் சிரிக்கிறதுக்கு திருவிழா இறக்கும் சோதரம் முடியாத ஒவ்வொரு பொருட்கள் எங்களுக்கு மேசுமா ஜெபிக்கிறவர்களுக்கு ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படியே இந்த ஆடியோலாஜிஸ்ட் மருத்துவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தமது கிருபையினால ஞானத்தினால நிரப்பி அதற்கேற்ற சிகிச்சைகளை அளிக்கும்படிக்கு ஆண்டவர்களை கிருபையாக பயன்படுத்துவாராக. காதுகளிலே பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவாராக. மருத்துவர்கள் சொல்லலாம் இது நெடுநாளா இருக்கும், இது வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்றால் இயேசு யாரையும் அப்படி புறம்பே தருவதை கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. ஆமென். அடுத்த ஜெப குறிப்பாக சரீர அவயவங்களிலே பாதிப்புகளோடு கூட இருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் போன்ற இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், வாதம், இன்னும் சுருக்கி இருக்கிற நிலைமைகள், இது போன்ற வியாதிகள் இருக்கிற ஜனங்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், தேய்மானமாக இருக்கிற காரியம், இன்னும் நடக்க முடியாத பலவீனமாக இருக்கிற காரியங்கள், இன்னும் சரீர உள் உறுப்புகள் சரியாய் செயல்படவில்லை, அது சரியான வளர்ச்சி பெறவில்லை, சுருங்கி இருக்கிறது, விரிந்து இருக்கிறது, அதில் கட்டிகள் இருக்கிறது, கேன்சர் இருக்கிறது, இன்னும் அது சரியாய் இயங்குவதற்கு தேவையான அதற்குரிய காரியங்கள் கிடைக்கவில்லை. இப்படி பல காரியத்தினாலே சரீர அவயவங்களிலே பாதிப்புகளோடு கூட இருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேகருடைய வியாதிகள் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசினாலும் அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. செய்த அக்கிரமங்களினாலே சிலர் இந்த வியாதிகள் இருக்கிறார்கள். முற்பிதாக்கள் செய்த பாவத்தினாலே சாபமாய் தொடர்ந்து இன்று அநேகப்பட்ட வியாதிகள் இருக்கிறார்கள். இன்னும் போட்டி பொறாமைகளினாலே பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்களினாலே செய்யப்படுகிற மந்திரவாதங்களினாலே அநேகப்பட்ட வியாதிகள் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மருத்துவர் அதற்கு விடுதலை கொடுக்க முடியாது. ஒரே ஒரு காரியம்தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இந்த பாவங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரித்து இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று 1 யோவான் 1:7 நாம் பார்க்க பிரகாரமாய் ஆண்டவருடைய ரத்தத்தினால் இந்த ஜனங்களை கழுவும்படிக்கு, இந்த ஜனங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படத்தக்கதாய் இயேசுவை விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிட்டு இந்த சரீர பாடுகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் இந்த ஜனங்களுக்காய் நாம் யாராவது ஒரு ஜெபிப்போம். சரீர அவயவங்களில் வியாதியோடு இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிப்போம். அந்த
நீ மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எலும்புகளுக்குள்ளே ஆண்டவரே நரம்புகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையோடு வாழ்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மாலே மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே. கர்த்தர் தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எலும்புகளெல்லாம் பலனடையட்டும் ஆண்டவரே. அப்பா புது சரீரமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. கண்ணீரோடு கவலையோடு எவ்வளவு நாட்கள் நாங்கள் வேதனையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அங்கதா இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு விடுதலை இந்த நாட்களை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் விடுதலை நாயகன் ஆண்டவரே. எங்களுக்காய் ஆண்டவரே கல்வாரியில் ஆண்டவரே சிலுவையை சுமந்துட்டீங்கப்பா. எல்லா வியாதிகளை சுமந்துட்டீங்கப்பா. எல்லா சுமந்துட்டேன் என்று சொன்னீரே ராஜா. வியாதியை விமோடி விலக்குவேன் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் மனமிறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மனமிறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரீர பாடுகள் நிமித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் கஷ்டப்படுவதை அழுவதை கர்த்தர் காண்கிறீர் ராஜா. அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா உம்மாலே மாத்திரம் தான் ஆகும் ஆண்டவரே. எந்த டாக்டராலும் கூடாது ராஜா. ஆண்டவரே உம்மாலே ஆகுவோம் ஆண்டவரே. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. பலவீனப்பட்ட எல்லா எலும்புகளையும் கர்த்தர் பலனை உண்டு பண்ணி செய்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே உயிரடை செய்த கர்த்தர் நீர் அல்லவா ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளுக்குள்ளே கர்த்தர் புது ஜீவனை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆரோக்கியத்தை கர்த்தர் வரப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சொல்லுங்க ராஜா. நரம்புகளுக்குள்ளே பிரச்சனையோடு ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே நரம்புகளை எல்லாம் கர்த்தர் சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் படுத்த சரீரம் ஆண்டவரே ஒரு குறைவின்றி நீர் படைத்தீரே ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பாவத்தினால சாபத்தினால் ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க ராஜா. எல்லா நரம்புகளுக்கு பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஊற்றி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எலும்புகள் நரம்புகள் தசைகளுக்கு இயேசுவின் ரத்தம் கடந்து சென்று ஆண்டவரே ஒரு புது சரீரத்தை ஆண்டவரே புது பலனை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தினாலும் சாபத்தினாலும் போட்டியினாலும் பொறாமையினாலும் ஆண்டவரே மந்திரவாதத்தினாலும் வெள்ளிசுலத்தினாலும் ஆண்டவரே அந்த வியாதிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த ஜனங்கள் தம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமளிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ற சமூகத்துல சுதித்திருந்து கர்த்தரை துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரத்துல ஒப்பு கொடுத்த ராஜா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்த துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படியே சரீர அவயவங்களை பாதுகாப்போடு கூட வேதனையோடு கூட இருக்கிற ஜனங்களை கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவாராக. பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் தந்திரங்களில் பிடிபட்டிருக்கிற ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி ஜெப குறிப்பாக நாம் நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். தேசத்தின் எல்லைகளிலே கர்த்தர் பாதுகாவலை கட்டளையிட்டு எந்த ஒரு கொள்ளை நோயும் எந்த ஒரு தொற்றுகளும் பரவாமல் இருக்கும்படி நம்முடைய தேசத்தை ஆண்டவர் வேலி அடைத்துக் கொள்ளும்படி எல்லா பரவுகிற வியாதிகளுக்கும் அந்தகார லோகாதிபதிகளுடைய கிரியைகளுக்கும் நம்முடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து ஜனங்கள் சேமமாய் சமாதானத்தோடு வாழத்தக்கதாய் தேசத்தின் ஜனங்கள் மத்தியில் ஒரு அமைதியான ஒரு கட்டளையிடும்படி இன்னும் பரவுகிற எல்லா வியாதிகளிலும் வந்து கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படிக்காய் நம்முடைய பகுதியையும் கர்த்தர் ஆண்டவர் வேலி அடைத்துக் கொள்ளும்படி நம்முடைய மாவட்டத்தை கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளும்படிக்காய் நாம் ஜெபிப்போம். இன்னும் நம்முடைய ஜெப குறிப்பாய் சொல்லியிருக்கிற நம்முடைய திருச்சபை ஜனங்கள் நம்முடைய பகுதி ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது அவர் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய பகுதிக்காக நம்முடைய பகுதி ஜனங்களுக்காக நாம் யாராவது ஒருவர் ஜெபிப்போம்.
ஜெபாவிகளுக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா நம்மை சுதிக்கிற அந்த வேலையில் கர்த்தாவே எங்கள் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தை முழுவதுமாக நீங்கள் வேகடித்து பாதுகாக்க வேண்டுமா இயேசுப்பா. எந்த விதமான கொள்ளை நோய்களோ ஆண்டவரே, கொல்லாத வியாதிகளோ பரவாதபடி தவிர்த்து எங்கள் தேசத்தை சுற்றி நாங்களுடைய ரத்தத்தை இயேசு நாமத்திலே தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. இந்த தேசத்தை நீங்கள் ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே எந்த வியாதி துன்பமும் வராதபடி பிள்ளைகளை சுகபத்திரமாக சந்தோஷமாக பாதுகாக்க வேண்டுமாய் என் பாதத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்கள் பாதத்தினால் ஆண்டவரே எந்த வியாதி துன்பம் நீங்கள் அழுத்தாதபடி ஆண்டவரே ஒவ்வொருடைய பாவங்களை நீங்கள் மன்னிங்க இயேசப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிற தேவன் நீங்கள் இயேசப்பா. பலவீனத்திலிருந்து பலனை கொடுக்கிற தேவனப்பா. உண்மை நோக்கி பார்க்கிற மாட்டவரே. எத்தனையோ கஷ்டத்தால் ஆண்டவர் வியாதினால் கண்ணீரோடு இருக்காது இயேசப்பா. அந்த பிள்ளைகளை வெளிப்படுத்துங்கப்பா. உங்க அன்பை கொடுங்க இயேசப்பா. எப்படியாவது உண்மை தேடி கண்டுகொள்ள நல்ல சுகபலனை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இடத்துல ஜெப குறிப்பு சொல்லியிருக்காங்க இயேசப்பா. எத்தனையோ மக்களுடைய சாட்சி நாங்கள் எங்கள் காதுகளை கேட்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்க எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்திருக்கா உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி இயேசப்பா. ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடுங்க. நாங்கள் அறியாத இடத்துலலாம் நீங்க பிடி செய்வீங்க இயேசப்பா. நன்றியோடு உண்மை துதிக்கிற ராஜா. அந்த நாட்களின் தருணே சகோதரன் பிறந்தால் எங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு உடைய பாதத்திலே வருகிற இயேசப்பா. மகனை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த பாவமா இருந்தாலும் சாப கட்டுகளா இருந்தாலும் ஆண்டவரே இயேசு நாமத்தில் அதை அதை பண்ணி போடும்படியாக ஆண்டவரே உடைய சமூகத்திலே கெஞ்சினப்பா. பலவீனத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. டயாலிசிஸ் தேவையில்லை என்று சொல்கிற அளவுக்கு ஆண்டவரே ஒரு பூரணமான சுகத்தை நீ கட்டிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. மகனை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவை நீங்க எடுத்து கொடுங்கப்பா. உண்மை நேசிக்கிற குடும்பம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு பூரணமான சுகத்தை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை நீ கொடுக்க வேண்டுமா இந்த பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசப்பா. ஆண்டவரே சந்தனமாரி சகோதரிக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. வாலிப பிள்ளை ஆண்டவரே முகம் முழுவதும் ஆண்டவரே வெள்ளை தேமல் இயேசப்பா. அதிலிருந்து முற்றிலுமாக உடைய ரத்தத்தை நாங்கள் இயேசு நாமத்திலே பூசுகிறோம் ஆண்டவரே. மகளுக்கு ஒரு பூரண விடுதலை கொடுங்க அப்பா. அவருடைய விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாரை ரட்சிக்கும் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இயேசப்பா. எங்களால் கூடாது ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் இயேசப்பா. அவருடைய எல்லா பலவீனங்களை நீக்கி ஆண்டவரே அவளை ஒரு சாட்சியாக இந்த சபையில நீங்க எடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிற இயேசப்பா. அந்த குடும்பம் முழுவதும் கண்டுகொள்ளணும் இயேசப்பா. அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதத்தை நீங்க செய்ய வேண்டுமா இந்த பாதத்திலே கெஞ்சுகிற இயேசப்பா. ஆண்டவரே அந்த முத்தாதி சகோதரிக்கு இருக்கிற அந்த மூளையில இருக்கிற கட்டிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ மனம் இறங்கும் ஆண்டவரே. உண்மை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் இயேசு சுகம் தருவார் என்று விசுவாசிக்கிறாங்க ஆண்டவரே. அந்த மகளுக்கு நீர் எப்படியாவது மனம் இறங்கி ஆண்டவரே அந்த கட்டி மறைந்து போட்டு இயேசப்பா. எந்த வேதனைகளும் கஷ்டம் நீ இருக்கக்கூடாது ஆண்டவரே. பலத்தை சுகத்தை நீ கட்டிட வேண்டுமாய் அப்பா உடைய பாதத்திலே கெஞ்சுகிற இயேசப்பா. உடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை கண்ணீரோடு அந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாவது நீங்க மனம் இறங்கி ஆண்டவரே அந்த மகளை ரட்சிக்க வேண்டுமாய் அவருடைய பலவீனத்திலிருந்து அவளை விடுதலையாக்க வேண்டுமா உடைய பாதத்திலே கெஞ்சுகிற இயேசப்பா. இன்னும் ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு கால் வலி ஆண்டவரே தோல் வலி எத்தனை விதமான வேதனைகள் கர்த்தாவே நரம்பு எடுத்து ஆண்டவரே எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இயேசப்பா. அந்த பேருக்காகலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபையிலும் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இந்த குக்கரோடு பகுதியில யார் யார் வேதனையோடு இருக்காங்களே இயேசப்பா. ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் நீங்க சுகம் கொடுக்க வேண்டுமாய் பாதத்திலே கெஞ்சுகிறோம்ப்பா. பலவீனங்களை எடுத்து கொடுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே சிறுப்பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வெயிலின் தாக்கத்தினால் எத்தனையோ வியாதிகள் கர்த்தாவே அந்த எல்லா வியாதிகளும் எங்களை நீ விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த உஷ்ணத்தின் தாக்கம் எங்களை ஆண்டவரே எந்த பலவீனத்தையும் கொண்டு வராதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் இயேசப்பா. வயிற்றுச்சல் ஆண்டவரே காய்ச்சல் சளி தொந்தரவுகள் எல்லாவற்றிலும் எங்க பிள்ளைகளை நீ பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. எங்க மாவட்டம் முழுவதும் ஆண்டவரே உடைய ரத்தத்தை தெளிக்கணும் இயேசப்பா. திருநெல்வேலி மாவட்டம் ஆண்டவரே உமக்கு சொந்தமாக ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் உடைய அன்பை கண்டுகொள்ளணும் இயேசப்பா. பலவீனங்கள் ஆண்டவரே வியாதி துன்பங்கள் அவரை உண்மைக்கு பிடிக்கப்படாத ஆண்டவரே. அப்பா நீ பலத்தை சுகத்தை கொடுத்து எல்லா மக்களையும் பாதுகாப்புக்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எல்லாருக்கும் நீர் விடுதலையை கொடுக்க
வேண்டுமா இந்த பாதத்திலே தெரிகிறது சுவாமி. இந்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் ஏசப்பா, அந்த ரத்தத்தை நாங்கள் ஒவ்வொருடைய மேலும் தெளிக்கிறோம் ஆண்டவரே. பூரணமான சுகத்தை கட்டிடுங்கப்பா. பலவீனங்கள் தாக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படி நம்முடைய பகுதியை வேலையெடுத்து நம்முடைய தேசத்தை சகல வியாதைகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்து ஜனங்கள் அமைதியாய் தங்கப்ப நான் கிருபை செய்தவர்களாக ஜெப குறிப்புகளை சொல்லியிருக்கிற நம்முடைய பகுதி ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து பலப்படுத்தி வேலையடைத்துக் கொள்வாராக. தீங்கு துக்கப்படாதபடி கர்த்தர் விலக்கி காத்து கிருபையினாலே வழி நடத்துவாராக. தேவனுக்கு மகிமை. அன்பின் கர்த்தாவே, இந்த ஜெப வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரத்தில் நாங்கள் கூடி வந்து வியாதியஸ்தர்களுக்காக, ஆண்டவரே சுகவீனமாய் இருக்கிற பலவீனமாய் இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் கேட்டு பதில் தருவீராக. ஆண்டவரே, வியாதியின் கொடூரத்தினாலே யார் விடுதலை கொடுக்கக்கூடும், எப்பொழுது என் வாழ்வில் சுகம் கிடைக்கும், இதற்கு முடிவில்லையோ என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. அற்புத சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட சுகத்தை கட்டளையிடுவீராக. ஜனங்களுக்காய் ஆண்டவரே மனமிறங்குகிற தேவன், ஜனங்களுக்காய் பரிதவிக்கிற தேவன், அவர்கள் மீது மனதுருவுகிற தேவன், ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து விடுதலை கொடுப்பீராக. வியாதியின் கொடூரத்தினாலே ஆண்டவரே பிசாசினாலே வருகிற பலவீனத்தினாலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் வருகிற பலவீனங்களினாலும் போராட்டங்களிலும் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்குவீராக. விடுதலை கர்த்தர் கொடுத்துருவீராக. பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க, சாபங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்க உமது ரத்தத்தினாலே கூடும். அதற்காகவே கல்வாரியிலே சிலுவையில் அடிக்கப்பட்டீர்கள். அன்றைய ஜனங்களை பாவங்கள் ஒவ்வொன்றையும் கழுவி சுத்திகரித்து அந்த வியாதியின் கொடூரத்திலிருந்து கர்த்தர் விடுதலை அளித்தருளுவீராக. ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றுள்ள கிருபை செய்யுங்க. அறியாமையினாலே மனிதர்களையும் ஆண்டவரே மற்ற இடங்களுக்கும் ஓடிய திரிகிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இயேசுவை நோக்கி கூப்பிட்டு விடுதலை இலவசமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவீராக. நீர் யாரிடத்திலும் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்கிறதில்லை, யாரையும் ஆண்டவரை புறம்பே தள்ளுவதும் இல்லை. உம்மை நோக்கி கூப்பிட்ட ஒருவராகிலும் நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரே. ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. எங்கள் பகுதி ஜனங்களை கர்த்தர் வேலை எடுத்துக் கொள்ளுங்க. தீங்கு துக்கப்படுத்தாதபடி, வியாதி பரவாதபடிக்கு ஜனங்களை கர்த்தர் அமைதலாய் தங்க பண்ணுவீராக. சகல இன்னல்களுக்கும் வாதைகளுக்கும் நீங்களை கற்றுத் தருங்க. திருச்சபையார் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் காரங்களை ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தர் வேலை எடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. சகல வாதைகளுக்கும் நீங்களாக ரட்சித்துக் கொள்வீராக. உமது நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் சமர்த்த எப்பொழுதும் பிரீதியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தரிசனக்காரர்கள் வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்வா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து, வெள்ளைக்கல் பரணி என்றால் வெண் சலவை கல்லால் ஆன குப்பி என்று அர்த்தம். வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு
30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். வாசிக்கும்படிய தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அறிவிப்பு: நாளை கட்டளை வியாழன் பரிசுத்த திருவிருந்து ஆராதனை அதிகாலை 5:30 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறும். கட்டளை வியாழன் பிரதான ஆராதனையிலே நீங்கள் ஆயத்தத்தோடு பங்கு வரும்படி அன்போடு நினைவுபடுத்துகிறேன். வழக்கம் போல் மாலையிலும் 6:30 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். அதிலும் நீங்கள் பங்கு பெற உடைய அன்போடு நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக பரிசுத்த வாரத்தினுடைய தைலாபிஷேக தினத்தை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களையும் வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிற்கான தலைப்பு தைலாபிஷேகம் அல்லது இலைப்பாறுதல் என்றும் அழைக்கிறோம். ஒன்று தைலாபிஷேகம், மற்றொன்று இலைப்பாறுதல். ஆண்டவர் தன்னுடைய ஓட்டத்தை எல்லாம் முடித்து தன்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இலைப்பாறுகின்ற ஒரு நாள். நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே ஆண்டவருக்கு தைலாபிஷேகம் பண்ணப்படுவதை நாம் கண்டோம். ஏனென்றால் பிரதான ஆசாரிகள் எல்லாம் ஆண்டவரை பிடித்து கொலை செய்வதற்காக வகை தேடி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நாளில் தான் இந்த நிகழ்ச்சியும் நடக்கிறது. உதாரணமாக பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர், மூப்பர்கள், காய்பாபா இவதான் பிரதான ஆசாரியன், அரண்மனையில் உள்ள மற்ற எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பிடிப்பதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த காய்பாபா பிரதான ஆசாரியனுடைய மாமனார் பேர் அண்ணா. இதுக்கு முன்னால் தான் அவன் அரசராக இருந்தார். யோவான் 11 11ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் பாருங்க. யோவான் 11:49 முதல் 52வது வசனம் வரை. அப்பொழுது அவர்கள் இவர்களும் அந்த வருஷத்தில் பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப் போகாத பிரிவு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று இந்தியாவில் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்தில் பிரதான ஆசிரியர் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கொண்டாட சேர்ப்பதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். இந்த பிரதான ஆசாரியன் காய்பா என்பவன் ஆண்டவருடைய மரிக்கிற சமயத்தை பற்றியோ அந்த நாட்களை பற்றியோ ஏன் மரிக்கப் போகிறார் என்பது பற்றியோ நன்கு அறிந்திருந்தான். மற்றவர்கள்லாம் பொறாமையில் பார்த்தாங்க. நான் இவன் சொல்கிறான், நம்ம எல்லாருக்காக என்ன செய்யணும், ஒருவர் மரிக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்பதெல்லாம் சொல்கிறான். ஆனால் யாரும் அதை பற்றி என்ன செய்யலை, கேட்கப்படவில்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, இவர் எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா ஆலோசனை சங்கத்தாருடைய ஆலோசனை. இந்த சங்கம் எல்லாம் ஒன்றா என்ன கூடியிருக்கு, அரண்மனையில் கூடி அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் என்பதாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க கேட்ட செய்திலேயே அதான் இருக்குது. மார்க்கு 14:1-2 பாருங்க. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 நாளைக்கு பின்பு குறிப்பில்லாத அப்பன் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அவர்களை தந்திரமாய் பிடித்து கொலை செய்ய வகை தேடினார். லூக்கா 22:1-2 அதே மேட்டர் தான் இருக்கு, வாசிக்காண்டான். லூக்கா 22:1-2 வாக்கியங்கள்லையும் அதே கருத்து தான் இருக்கும். அப்போ இவங்க ஆண்டவரை தந்திரமாக பிடிக்க வேண்டும் என்பது யோசனை. அப்போ எப்படி பிடிப்பது? ஏன்னு சொன்னா, ஆண்டவர் கிட்டத்தட்ட நேற்றையில இருந்து வச்சுடுங்களேன், அதாவது இவங்க பிடிக்க தேடுறார் என்பதை ஆண்டவர் அறிந்து, அதற்கு பின்பு ஆண்டவர் மக்கள் மத்தியில் வரவில்லை, தனியாக ஓய்வெடுத்தார்னு வசனம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் கூட்டத்தில் பிடிப்படுறது விரும்பலை, அதனால தனிமையை தேடி போய்விட்டார். ரெண்டாவது, பொதுவாக மக்கள் சொல்றது, வரலாறு சொல்றது ஆண்டருடைய சீசர்களும் ஆண்டருடைய சாயலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். யார் ஆண்டவர்ன்றதை உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால தான் அவங்களுக்கு என்ன செஞ்சு ஒரு ஆள் தேவைப்பட்டது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால
யார் ஆண்டவர் என்பதை கண்டுபிடிப்பதில் கூட அவங்களுக்கு சிரமம் இருந்தது. அதனால தான் ஒரு ஆளை தேடுகிறார்கள். யார் வந்து ஆண்டவரை நம்மளுக்கு ஐடென்டி பண்ணி கொடுப்பாங்க என்பதை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். யோவான் 11:45 பாருங்க. யோவான் 11. அப்பொழுது மரியாளுக்கு வந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார். 57 வசனம். ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். போதும், அவர் எங்க இருக்காருன்னு இப்ப நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. ஆண்டவர் ஜனக்கூட்டத்திலிருந்து விலகி இருந்தார், அவ்வளவுதான். அப்ப எங்க இருக்கிறாங்கிறதை கண்டுபிடிக்கிறதே இவங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. 54வது வசனத்துல பாருங்க. ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீசருடைய கூட தங்கி இருந்தார். ஆக இந்த ஜனக்கூட்டத்திலிருந்து ஆண்டவர் விலகி இருக்கிறார். விலகி இருப்பது ஆண்டவர் அடக்கம் பண்ணுவதற்கு பயந்து போகல, ஆனால் சில காரியங்களுக்காக தேவனால் உச்சரிக்கப்பட்டது ஆண்டவர் அந்த பக்கத்துக்கு போறார். ஜனக்கூட்டத்தில் இருந்து அது செல்ல அவர் விலகி இருந்தார். 47வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. இதுதான் அவங்களுக்கு பயம். அநேக அற்புதங்களை செய்கிறார், ஜனக்கூட்டம் இனி அவரோட சேர்ந்துரும், அங்கே போயிட்டா நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டோம், ஒன்றும் இருக்காதுங்கிறது தான் பயம். ஏன்னா ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லும்போது இந்த இவங்கெல்லாம் ஆலயத்துக்கு வந்து முக்கியமான இடத்துல தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. பின்னால உட்காரப்பட்டாங்க, முதன்மையான ஸ்தானத்திலே அமர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இப்போ ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் முகமாக போயிட்டாங்கன்னா நம்மளை யாரும் தேட மாட்டாங்கங்கிறதான் இவங்களுக்கு பிரச்சனை. அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்கள் கண்டதுனால தான் அநேக விலைகளுக்கு கோபம் வந்தது. அதனால பாருங்க, இவங்க எல்லாம் எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆலோசனை கூட்டமே நடக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு தைலாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. பைபிளில் ஆண்டவருக்கு வந்து இயேசு அபிஷேகம் பண்ணப்படுதல். இது மார்க் 26ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனம் வாசிக்க கேட்ட பகுதி. மார்க் 14ஆம் அதிகாரம் 3-9, யோவான் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 எல்லா வசனங்களும் அதை தான் சொல்லுகிறது. யோவான் 12:3-4 வசனங்களை மட்டும் வாசிங்க. யோவான் 12. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கடனமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்திரி கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதத்தை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவன் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் ஆகியது. போதும். இங்க மரியாள் என்று போடப்பட்டிருக்கிறது. மரியாள் யாரு? லாசருடைய அக்கா, சகோதரி. ஆனால் வாசிக்கப்பட்ட பகுதியிலிருந்து ஒரு பெண் அப்படி இருக்கும். அப்போ இவன் என்ன செய்றாரு, ஆண்டவருடைய வீட்டில் வந்து வீட்டுக்கு வந்தவழியில் இந்த மரியாள் இந்த தைலாபிஷேகம் பண்ணிக்கிறார். அதனால தான் யூதாஸ் பார்த்துட்டு சொன்னா, இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்தை கொடுத்துருக்கலாமேன்னு சொன்னான். இந்த தைலாபிஷேகத்தினுடைய தமிழ் பேர் வந்து தமிழ் சொன்னாங்க, பிண்ட் ஆஃப் பியூர் நாவீடு அப்படின்னு பேர். சுத்தமான வெண்மையான தைலம் அப்படின்னு சொல்லி பேர். இதனுடைய பணத்தினுடைய மதிப்பு, இதனுடைய டாரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னைக்கே சொன்னேன், ஒரு ராத்தல் வந்து ஒரு தாளத்தினுடைய இது எவ்வளவு 6000 டெனாரியஸ்ன்னு சொன்னேன். இந்த சென்டினுடைய விலையும் 300 டெனாரியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எவ்வளோ ஒரு குப்பினா எவ்வளோ இருக்குன்னா 473.1 ml, கிட்டத்தட்ட 1/2 லிட்டர். அவ்வளோ தைலத்தை அவங்க ஊற்றிருக்காங்க. இதனுடைய இன்றைய மதிப்பு 45,41,899 ரூபா 74 பைசா. இப்போ யூதாஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யூதாஸுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்குமா இல்லையா? 5 ரூபா 10 ரூபான்னு விட்டுருப்பாரு. 45 லட்சம். இந்த 45 லட்சத்துக்கு மதிப்புடைய ஒரு தைலத்தை தான் இந்த மரியாள் ஆண்டவருடைய சிரசின் மேல் ஊற்றி தன்னுடைய மயிரினால் பாதத்தை துடைக்கிறார். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, வேண்டாம் சீசர்கள் போட்டிருக்கு, ஆனா யூதாஸ் தான் சொல்றாரு, இதை தரத்திற்கு கொடுத்திருக்கலாமே, கொஞ்சம் யாரும் அவரை தடை பண்ணாதுங்க, நான் அடக்கம் பண்ணுவதற்காக அவர் எத்தனமாய் இருக்கிறார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. எபேசியர் 5:2. நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல
ஆண்டவர் பிதாவுக்கு சுகந்த வாசனையாக இருந்தார். தன்னுடைய பணியெல்லாம் முடித்து ஓய்வு பெற போறார் ஆண்டவர். அவருக்கு பிதா சொன்ன எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி விட்டார். ஆண்டவருடைய பார்வையில் அவர் எப்படி இருந்தாரா? சுகந்த வாசனையாக இருந்தார்னு சொல்லி. அப்போ பாருங்க, இந்த தவிலாயபிஷேகத்தில் ஆண்டவருக்கு சித்தம் இருந்தது. ஆனால் அவர் கூட இருந்த அவருடைய சீசர்களுக்கு இல்லை. அது தரித்திற்கு கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு அவர் பெரிய பணம். ஆனால் நம்ம நினைப்போம் ஏதோ சின்ன குப்பி கொள்கை அப்படின்னு நினைச்சு. அப்படி இல்லை. ஆண்டவரை நினைச்சிறாய்கள் அந்த 1/2 லிட்டரு தைலாபிஷேகத்தையும் ஊற்றி ஆண்டவரை நினைச்சிறார் பாதங்களை துடைக்கிறார். இதுதான் 2வது நடந்த நிகழ்ச்சி. 3வது பாருங்க, இதே இடத்துல யூதாஸ் இருமுகமாக காணப்பட்டான். இருமுகமாக யூதாஸ் நினைச்சான் இருக்கான். இந்த யூதாஸை பொறுத்த மட்டும் அவனுடைய என்ன சொல்றதுன்னா, அவன் ஆண்டவருக்கு செய்த துரோகம் என்று சொன்னார். ஏன்னா இவனுடைய துரோகம் தான் ஆண்டவரை சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு கொஞ்சம் வேகமாகவே இருந்தது. ஏன்னா இவன் தான் சொல்லி போய் கேட்குறான், நான் என்ன செய்யணும், நான் ஆண்டவரை காட்டி தாரேன், நீங்களுக்கு என்ன செய்வீர்கள் கேட்க. ஒரு இடத்துல 30 வெள்ளிக்காசுக்கு ஒப்புக்கொண்டான்னு இருக்கும். அப்போ இந்த யூதாஸ் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு சொன்னாக்கி, இவன் காட்டி கொடுப்பதற்குன்னு வகை தேடினவன். ஆண்டவருடைய இருந்தவன், ஆண்டோடைய அற்புதங்களை கண்டவன், ஆண்டோடைய அதிசயங்களை கண்டவன். ஆனால் என்ன, பண ஆசை பிடித்தவன். இந்த நிகழ்ச்சியை மத்தேயு 26, 14, 16 வசனங்கள் வர, மார்க்கு 14ஆம் அதிகாரம் 10, 11 வசனம், லூக்கா 22, 3 முதல் 6 வசனங்களை இதை நாம் காணலாம். ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. மார்க்கு 11, 10, 11, 14, 10, 11. அப்பொழுது 12 ஒருவனாய் யூதாஸ் பதில் கேட்கிறான். அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவர்களுக்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். போதும். இங்கே ஆலோசனை கூட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆளுக்கு நினைச்சாரு, ஆண்டவர்கிட்ட இருந்தவர் மெதுவாக கிளம்பி நினைச்சாரு, அங்கே போய் செஞ்சார். அவங்ககிட்ட பேசுறாரு, நான் காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு. அவங்க பணம் தாரார்கள் என்று ஒப்பு கொடுத்தாரு. இந்த நாளைக்கு இன்னொரு பேர் கூட உண்டு, ஸ்பை வெனஸ்டேன்னு சொல்லுவோம். ஸ்பைன்னா காட்டி கொடுக்குறது. ஸ்பைனா ஒருத்தர் செய்தி இன்னொருத்தர் சொல்கிறது. ஸ்பை வெனஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இவன் என்ன சொன்னா, ஆண்டவரை நன்கு அறிந்தவன், ஆண்டவர் எங்கே இருக்கான்னு தெரிந்தவன். இவன் நினைச்சனா அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போய் நான் நினைச்சேன் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். அப்போ இந்த யூதாசுடைய பண்பு எப்படிப்பட்டது நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லியிருக்கேன். இவன் காரியத்து என்ற ஊரை சார்ந்தவன், பண ஆசை பிடித்தவன். இவனை பொறுத்த மட்டும் 12 சீசர்களிலே இவன் மட்டும்தான் யூதன். மற்ற எல்லாருமே கலிலேயர்கள். நன்றாக படித்தவன் சொல்கிறான். ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணினவர் தான் இந்த யூதாஸ். இவன் பாருங்க, ரோம பேரரசியை எதிர்ப்பவன் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக துணிகின்றான். ஏன்னு சொன்னாக்கி அவனுக்கு பிடித்திருந்த அந்த பண ஆசை அவனை விட்டு விடவில்லை. அதனால என்ன பண்ணுறான், இயேசுவை நாம் காட்டி கொடுத்தால் நமக்கு பணம் கிடைக்கும் என்பதாக ஆண்டவர் பக்கத்து அங்கிட்டு போய் நினைச்சான் ஒப்புக்கொள்கிறான். வாசிங்க வசனம், மத்தேயு 23ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் வாசிக்கப்பட்ட போய் தான் 50, 49, 50 வசனங்களை பாருங்க. மத்தேயு போதும். இவன் பண ஆசையினால் ஆண்டவரே நினைச்சான் காட்டி கொடுக்கிறார். அதுவும் முத்தத்தினால் காட்டி, ரவி வாழ்கவென்று சொல்லி முத்தத்தினால் அவரை காட்டி கொடுக்கிறார். அவர் ஆண்டவர் சொல்ல, நான் தான் ஜனக்கூடத்தில் இருந்தேன், நீங்கள் ஏங்க என்னுடைய பிடிக்கலன்னு சொல்லி. அவங்க நினைக்கிறாங்க, ஜனங்களுக்கு பயந்ததுனால தான் ஒரு ஓரமாக வரணும்னு நினைச்சது. அது இப்போ நிறைவேறுகிறது. அப்போ யூதாஸ் நினைக்கிறான், பண ஆசையின் காரணமாக ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு துணிந்து விட்டான். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க, பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இங்கேயும் அதே தான் அவனுக்கு. இந்த பண ஆசை தான் ஆண்டவருடைய சுற்றி இருந்த சீடர்களில் ஒரு தீமையை உருவாக்கி விட்டது. மார்க்கு 14, 11 பாருங்க. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு அதிக சமயம் பார்த்து
இவனுக்கு கிடைக்கப்பட்ட காசு வெறும் 30 வெள்ளி காசு தான். அப்போ பண ஆசை பிடித்த இவனுக்கு இந்த 30 வெள்ளி காசால விண்ணக வாழ்வையை இழந்து விட்டான். அவன் கிடைக்கல. சகரிய புஸ்தகம் 11:12 பாருங்க. சகரிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11:12-13 வாசிங்க. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னான். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளி காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளி காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்துவிட்டேன். இது சகரிய தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட செய்தி. அதே செய்தி தான் இங்கே நடக்கும். 30 வெள்ளி காசு கடைசியில் ஆலயத்தில் எரிஞ்சிட்டு போகிறான். அதை வாங்கி ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்துக்கு பேரே இரத்த நிலம் என்று பெயரிட்டு வச்சிருக்காங்க, ஆட்களை அடக்கம் பண்ணுவதற்காக. இந்த சகரியாவின் இந்த தீர்க்க தரிசனம் அப்படி இந்த இடத்துல நிறைவேறுகிறது. அப்போ இந்த யூதாஸ் எப்படிப்பட்டவன் சொன்னால் ரொம்ப திறன் உள்ளவன், நிர்வாக திறன் உள்ளவன். அதனால தான் ஆண்டவர் அவன்கிட்ட எடுத்துருக்கணும், பண பொறுப்பை அவன்கிட்ட கொடுத்துருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்யல, அதை என்ன செய்யல, ஆண்டவருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கல. அவனுடைய எப்போ சாத்தான் அவன்கிட்ட புகுந்தானோ அதிலிருந்து என்ன செய்யறான், பண ஆசையை காட்டிக்கிட்டான். அடுத்தக்கில் பார்த்தோம்னா இந்த யூதாஸை பொறுத்தமட்டில் 2 முகம். ஒன்று ஆண்டவருக்கு சாதகமாக பேசுகிறான், இன்னொன்று ஆலோசனை சங்கத்தாருக்கும் சாதகமாக பேசுகிறான். மத்திய 26:25 பாருங்க. அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரப்பி நானும் என்றான். அதற்கு அவர் சொன்னபடிதான் என்றார். ஆண்டவர்கிட்ட கேட்கான், காட்டி கொடுக்க பிறகு இவன் முடிவாயிட்டு. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கான், ரபி நான் தானோ அப்படின்னு. ஆண்டவர் சடன் பதில் சொல்லிட்டாரு, நீ தான். அவன் அப்போ மன்னிச்சில்ல, அப்போ கூட அவன் தெரிஞ்சிருக்கலாம், ஐயோ ஆண்டவர் நம்மளை கண்டுபிடித்து விட்டாரு அப்படின்னு மனம் தெரிஞ்சிருந்திருக்கலாம். அப்பவும் மனம் தெரிஞ்சது. ஏன்னு சொன்னா இந்த யூதாஸை பொறுத்த மட்டும் ரொம்ப மதிப்புடைய இந்த சீசர்களில் பணப்பொறுப்பு இவன் கையில் இருந்ததுனால அதிக மதிப்புடைய ஒரு நபராக இருந்தார். இவனை சந்தேகப்படாத அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டான். நம்ம இப்படி காட்டி கொடுக்க போறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அப்படி நடந்துட்டான். ஏன்னு சொன்னால் மற்ற சீசர்களுக்கு முதல் தெரியாது இவன் தான் காட்டி கொடுக்க போறாங்க. ஆண்டவர்கிட்ட பேசினா ஆண்டவர் நீ தான் சொல்றாரு. ஆனால் மற்றவங்க அதை கேட்கல. ஒரு மற்றவங்களுக்கு கேட்டிருந்தா கூட ஒரு அறிவுரையாக சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனால் மனம் திரும்பாமல் இவன் என்ன பண்ணிட்டான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நினைச்சணும் காசுக்காக இதை செய்ய வேண்டும் சொல்லி விண்ணக வாழ்வையை இழந்த ஒருத்தன். என்ன ஒரு இதை மட்டும் பார்ப்போம். இந்த யூதாஸ் மனம் திரும்பாதவர். யூதாஸ் என்ன சில மனம் திரும்பலை. மத்திய 27:3 பாருங்க. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கிலாகி தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியர்களுக்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், அது எங்களுக்கு என்ன, அது ஓம்பாடு, அவங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்குற தண்டனை தீர்ப்பானதை பார்த்த இவனுக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. அப்போ மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தா இவன் என்ன பண்ணியிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். ஆனால் மனம் திரும்பவில்லை. அதனால என்ன செஞ்சான், நான்கு கொண்டு செத்தான். ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். அப்போஸ்தலர் 1:18 அவன் குடல் வெளியே வந்து செத்து போனாங்க. ஆனால் பேதுருவை பொறுத்த மட்டும் பாருங்க, அவனும் மரியாதைத்தவன் தான். ஆனால் மனம் கசந்து அழுது மனம் திரும்பி விட்டான். ஆண்டவரே வந்தவன், இவனும் வந்திருக்கலாம். ஆனால் இவனுடைய அவனை பிடித்த ஆவி அவனை உடல் அவ்வளோதான். ஆண்டவரை பார்த்தோன்னா மனஸ்தாபப்பட்டான். மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய சிலுவைக்கு ஓடி வந்திருக்கணுமே, வரல. ஆனால் தனக்கு தானே தீங்கை ஏற்படுத்தி கொண்டவர். அதான் அந்த அப்போஸ்தலர் 1:18 சொல்லியிருக்கு. வாசிக்க அதை விட அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தழைக்காத விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்தது. போதும். அப்போ இப்படிப்பட்ட யூதாஸ் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களும் அருகிலே இருந்தவன் ஆண்டவரை காட்டி கொடுக்க துணிந்து விட்டான். அதே போல தான் நம்மளும் பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கோம், ஆண்டவருக்கு நம்மளுக்குள்ள தொடர்பு என்ன. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மனஸ்தாபப்படுகிறோமா, அல்ல ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஆண்டவரை விட்டு கொடுக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு காரியம் நம்மளுக்கு வந்ததுனால அதெல்லாம் ஆண்டவரே மறந்து மற்றபடி நம்ம கொஞ்சம் தாறுமாறாக பேசி விடுகிறோமா. ஒருவேளை அப்படி நம்ம செய்தால் கூட மனம் கசந்து என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாருல்ல, பேதுரு கேட்ட, என் சகோதரன் என்னை எனக்கு எதிராக தீங்கு செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன 7:70.
அப்போ எல்கை இல்லாமல் மன்னிக்க சொல்றாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம என்ன எப்படியும் இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட இப்படி பேசிட்டேன், முதல் நல்லா தான் இருந்தேன், ஆனால் பின்வாங்கி போயிட்டேன், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரோ கொள்ள மாட்டாரோன்னு எனக்கு தயக்கம், அப்படியே இல்லை. நம்ம ஆண்டவருடைய திரும்ப வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? தமது பிள்ளையாக நம்மளை ஏற்றுக்கொள்வார். அப்படியானால் நம்ம ஆண்டவருடைய இந்த நிகழ்ச்சியிலிருந்து, இந்த இளைப்பாறுதல் நிகழ்ச்சியிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது, நாம் எப்படி இருக்கணும்னா யூதாஸ் மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நாம் தவறும் பட்சத்தில் பேதுருவை போல நம் மனம் கசந்து அழுது ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகள் தான் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்மளுக்கு பண ஆசைனால எதையும் நம்ம செஞ்சு விடக்கூடாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அதில் நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக இருந்து நம்மளை காத்து கொண்டால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தான் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த பரிசுத்த வாரத்திலும் இந்த 4வது நாளிலும் ஆளுடைய சமூகத்தில் வந்து சிலுவை தமது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக, இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரே நடைபெற்ற ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் தியானித்துக் கொண்டு வருவதற்காக கிருபை செய்திருக்கிறே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தைலாபிஷேக இந்த தினத்திலே நடைபெற்ற காரியங்களை நாங்கள் தியானிக்கவும், எங்கள் வாழ்வுக்கு ஆண்டவரே காரியங்களை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவை பிடிப்பதற்காக ஆலோசனை சங்கத்தார் ஆலோசனை கூட்டங்களை கூட்டினார்கள். ஆனாலும் கூட்டத்தோடு பிடிக்கப்படுவார், ஆனால் அதில் தேவ தரிசனம் நிறைவேறாது என்பதற்காய் அவர் ஆண்டவரே தூரமாய் இருந்த காரியங்களையும் இன்னும் காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் ஒப்பந்தம் செய்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் விசேஷ விதமாக அவர் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக மரியாள் என்கிற ஸ்திரீ நல்லதும் என்கிற விலையேறு பெற்ற சுத்த நல்லதத்தை இயேசுவின் மீது ஊற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்காக நாங்கள் ஏதாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. மற்ற சீஷர்களை போல யூதாசை போல இந்த உலக காரியங்களை நாங்கள் கண்ணோக்கமாக இராமல் கர்த்தருக்கு என்ற நித்தியமானவைகளை தேட உதவி செய்திருவீராக. ஆண்டவரே, இதை வெற்றிருந்தால் தரித்திருக்க கொடுக்கலாமே என்று ஆண்டவரே எப்போதும் இருக்கிற காரியத்தை சிந்தித்தார்கள். ஆனால் அந்த ஸ்திரீயோ இப்போது மாத்திரம் இருக்கிற இயேசுவை சிந்தித்தார். நித்தியத்தை நோக்கி அவருடைய சிந்தனைகள் இருந்தன. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நித்தியத்தை நோக்கி எங்களுடைய சிந்தனைகளும் எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களும் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் சிந்திக்கவும், பரத்திற்கேற்ற விண்ணுக்கேற்று நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். யூதாசை போல கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் துரோகம் செய்திருந்தாலும், கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்திருந்தாலும், மீண்டும் பேதுருவை போல நாங்கள் தேவ சமூகத்துக்கு வந்து மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறாக. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்ற விதத்தில் நாங்கள் பார்க்கிற பிரகாரமாய் நாங்கள் முழுமையாய் உண்மையான ஒரு மனம் திரும்புவதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறாக. உம்மை விட்டு எவ்வளவா தூரம் சென்றிருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வருகிற பொழுது, அவரை தூரத்தில் வருகிற பொழுது தகப்பன் அவனை ஓடி சென்று அணைத்துக் கொள்ளுகிற அந்த தகப்பனின் அன்பு உமது அன்பா இருக்கிறபடினால் எங்களை ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்வீராக. நாங்கள் உம்மை விட்டு தூரம் சென்றிருந்தாலும் எங்களை அணைத்துக் கொள்வீராக. எங்களை கல்வி பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் பாவங்கள் சாபங்கள் நீக்கும்படிக்காய் உம்மையே விலையேறு பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறேன். இப்படி இருக்க உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்து உம்மை விட்டு விலகினால் எங்கள் மீது இரக்கமாய் இருப்பீராக. எங்கள் ஒவ்வொருடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து எங்களை கல்வி பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய கரங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆளுமையில பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் தேவ சுகத்தினாலும் தேவ பலத்தினாலும் இடைகட்டுவீராக. எல்லா வாதைகளுக்கும் வியாதிகளுக்கும் நீங்களாக்கி, பலவீனங்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்திருங்க. தேவ கிருபை என்னாலும் இடைகட்டுவதாக. கர்த்தருடைய பலத்திற்குள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய வீடுகளின் நிலைக்கால்களிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குடைய ரத்தத்தை நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம். எந்த தீங்கும் வாதைகளும் வீட்டுக்குள் அணுகாதபடி கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளுங்க. யாபேஸ் சொன்னது போல தீங்கு துக்கப்படுத்தாதபடி நீர் விலக்கி காத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு வீடுகளிலும் தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம்
உண்டாயிருக்கட்டும். தெய்வீக சுகம் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் நிலைத்திருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளையும் ஆட்கொள்வதாக. சகல இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தருளுங்க. பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற எண்ணெய்களை பரிசுத்தம் இரத்தமாய் மாற்றுங்க. விசுவாசத்தோடு பயன்படுத்துகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. விசுவாசத்தோடு என்னென்ன அன்றைய வியாதிகளுக்காய் என்னென்ன பலவீனத்துக்காய் பயன்படுத்துகிறார்களோ கர்த்தர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி சாட்சியானித்து கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாங்க. அற்புத சுகத்தை கட்டளையிடுங்க. உமக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவ பலியாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். நீங்காதேரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே, மற்றோர் ஒத்தாசை அற்று போயினும் நீர்மை சகாயரே நீங்காதேரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம். திறப்படுத்தல் பெறுகிறவர்களுக்கான பெற்றோர்கள் திறப்படுத்தல் சான்றிதழில் நீங்கள் கையொப்பமிட்டு செல்ல உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன்.